கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை புலம்பல் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் கைவிட மாட்டார். உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையில் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். நீங்கள் நினைக்கிறீங்க, கர்த்தர் என்னை விட்டு விலகிட்டார், நான் தனிமையாக நிற்கிறேன், என்னை உதவி செய்ய யாரும் இல்லை, இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிறேன், இன்றைக்கு நான் நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே புரியவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? இன்றைய தேவச்சானமே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன் மக்களை. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மரண படுக்கையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ படுகிற வியாதியின் வேதனையிலும் உன்னுடைய கண்ணீரிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். எல்லாவற்றையும் நான் நடத்தி செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார். ஏனென்றால் கைவிடாத தேவன் என்றைக்கும் உங்களை நிலைப்படுத்தி உங்களை வர்த்திக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.